இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு பைபிள் வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை மாற்றுகிறார், உங்களை புதுப்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தின் வாக்குறுதியா இருக்கு. இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில தியானிக்க இருக்கோம். நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். அதுவே நம்ம பெரியவங்களாகி ஒரு செயலை செய்யும்போது ஒரு பின்னடைவு வருது அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த பின்னடைவுக்கு அப்புறம் நம்ம வேற எதையுமே செய்யறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கவே செய்யாது. ஆனால் தேவன் உங்களை புதுப்பிக்கிறார். தேவனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஷாஜி மற்றும் ஜிஜி அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். ஷாஜி அவர் தேவனை தேடாமல் இருந்திருக்காரு. ஆனால் ஜிஜியோட 3வது குழந்தை பிறக்கும்போது சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஷாஜி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தேவனிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. பிறகு எப்படி அவருடைய வாழ்க்கை புதுசாக மாறியது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க கேட்போம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் மேலே உண்மையான நம்பிக்கையோ உண்மையான ஜெப வாழ்க்கையோ கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் நான் ஒரு வீணான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னோட தினசரி வேலை என்னன்னா, சாயங்காலம் நான் என் நண்பர்கள் கூட சிகரெட் பிடிக்கிறதுலையும் மது அருந்துறதுலையும் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கை தொழிலான புகைப்படம் எடுக்கிறது என் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த நேரத்தில் என் மனைவி ஜிஜி 3வது குழந்தைய கர்ப்பம் தரிச்சிருந்தாங்க. இருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது ஆயிப்போச்சு. கர்ப்பத்தை முடிஞ்ச அளவு சீக்கிரமாக கலைக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டருங்க சொன்னாங்க. அதுதான் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி. அதோட ரொம்ப ரத்தம் அவங்களுக்கு தேவைப்படும்னு சொன்னாங்க. இன்னும் ரத்த தானம் பண்ணுறவங்கள ஏற்பாடு செய்யணும். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வந்து நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரத்தம் வெளியேறது நிற்கவே இல்லை. டாக்டருங்க அடிக்கடி ரத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு ஆப்ரேஷனும் செஞ்சாங்க. என்னோட 2 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்க தான். ஒருத்திக்கு 2.5 வயசாகுது, இன்னொருத்திக்கு 1 வயசாகுது. என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா நம்ம 2 குழந்தைங்களோட இந்த சூழ்நிலைய என்னோட கணவர் எப்படி சமாளிப்பார்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதான் என்னோட வேதனை. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரத்தம் ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ரத்தம் வெளியேறது நிற்கவே மாட்டேங்குதுன்னு டாக்டர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதனால அவங்க இன்னொரு சர்ஜரி செய்யணும், அது 3வது சர்ஜரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னோட உடலும் என்னோட கைகளும் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாக தொடங்குச்சு. நான் இறந்து போறேன்னு அந்த நேரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இறக்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை என் கணவரையும் என் 2 குழந்தைங்களையும் பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணேன். மருத்துவமனை ஊழியர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஜிஜியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, நாங்கள் அவங்கள வென்டிலேட்டருக்கு கொண்டு போக போகிறோம்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் தான் நான் தேவனை நோக்கி ஜெபம் செய்யவே ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் தேவனோட குரலையே கேட்டேன். எபிரேயர் 11:1 மற்றும் 6 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியையும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்துல சேர்றவங்க அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை குறைவாதான் இருந்துச்சு. தேவன் எனக்கு இதை கற்றுத்தராருன்னு அந்த நொடியில நான் உணர்ந்தேன். அப்ப நான் இயேசுகிட்ட அவளை உயிரோடு இருக்க வைங்க, இவ்வளவுதான் நான் உங்ககிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த நேரத்திலேயே எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்த மாதிரி உணர்ந்தேன். அன்னைக்கு நைட்டு நான் பைபிளை வாசிச்சுட்டு ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நான் மறுபடியும் தேவனுடைய குரலை கேட்டேன். நீ போய் தேவனுக்கு முன்ன உன்னோட எல்லா பாவங்களையும் அறிக்கை செய். உடனே நான் சர்ச்சுக்கு ஓடினேன். அங்க என் வாழ்க்கையில முதல் முறையா என்னுடைய எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை செஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா
இப்ப கூட எனக்கு அது வேதனையை தான் தருது. பாஸ்டர் எனக்கு பக்கத்துல வந்து உன்னோட வாழ்க்கை துணைக்கு எதுவுமே ஆகாது, தைரியமா இருன்னு சொல்லி பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த நேரத்துல நான் எனக்குள்ளேயே இப்படி சொல்லிக்கிட்டேன், என்னோட இயேசுவே என் ஆவியோட கூட இருக்கான்னு சொன்னேன். நான் இறந்து போயிடுவேன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப என்னோட மனசு உடைஞ்சு போச்சு. நான் அழுதுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் என் பெட்டுக்கு பக்கத்துல வந்து என்னை தொட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். நான் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப நானுமே தேவன் சொல்றத கேட்டேன். ஜிஜியோட நுரையீரல்ல புண்ணு இருக்கு, அதனாலதான் ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்குன்னு தேவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் டாக்டர் கிட்ட ஓடி போய் இத சொல்ல ஆரம்பிச்சேன். நான் அதை டெஸ்ட் பண்றேன், நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவங்க கதவை மூடிட்டாங்க. ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் என் மனைவியோட நெத்தியில சிலுவையோட அடையாளம் போட்டு முத்தம் கொடுப்பேன். அப்புறம் நான் அவளோட பெட்டுக்கு போகும்போது முதல் தடவையா ஜிஜிக்கு மருந்து வேலை செய்ய தொடங்கியிருக்கு. இப்போ உடல் நலம் அவங்களுக்கு முன்னேறுதுன்னு நர்ஸு கூட சொன்னாங்க. 3 நாளைக்கு அப்புறம் டாக்டருங்க என்ன வர சொல்லி, இப்ப நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், முழுசா அவங்க குணமாயிடுவாங்க, தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் தந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தங்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்க. உண்மையாவே இது தேவனோட செயல்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது அனஸ்தட்டிக் டாக்டர் பிரதீப் என்கிட்ட ஜிஜியோட நுரையீரல்ல புண்ணு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாரு. எனக்கு எப்படி தெரியும் டாக்டர், அதை எனக்கு அன்னைக்கு நைட்டு சொன்னதே தேவன் தான் சொன்னேன். அப்ப டாக்டர் சொன்னாரு, உங்க மனைவியோட நுரையீரல்ல தொற்று இருந்துச்சு, இப்ப நல்லா சுகமா இருக்காங்க, அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். இன்னைக்கு ஷாஜி எனக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மாற்றம் அடைந்த நபரா இருக்காரு. ஜெபம் அப்புறம் தியானம் பண்றப்போ தேவனை துதிக்கவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யவும் குடும்பத்துல ஜெபத்துக்கு முதலிடம் தர்றதையும் என்னோட கணவருக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை தந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை தந்திருக்கு. இந்த எல்லா அனுபவங்களும் நிச்சயமா என்னை தேவனுக்கு பக்கத்திலேயே கொண்டு போயிடுச்சு. அதோட மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுலயும் என்னை இன்னும் ரொம்ப அர்ப்பணிப்பு உள்ளவனா ஆக்கிடுச்சு. ஒருவேளை இதுக்காக தான் தேவன் எங்களை இந்த மாதிரி அனுபவங்கள் வழியா கொண்டு போய் இருந்திருக்கலாம். இப்பெல்லாம் நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றேன். மேலும் அவங்க அதை தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்க அவங்களுக்கு உதவி செய்யறேன். நன்றி ஷாஜி மற்றும் ஜிஜி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. மருத்துவத்துறை உங்களை கைவிட்டுருச்சு, ஆனா தேவன் உங்களை கைவிடல. இன்னைக்கு உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. அதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இருதய மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, துடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை, பலவீனமான இருதயம் இருக்கவங்களுக்கு அதை மாற்றுவாங்க. மருத்துவத்துறையிலேயே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மக்கிட்டையும் இதே மாதிரி ஒரு சாதனையாளர் இருக்கார். யார் தெரியுமா? தேவன். பைபிள்லேருந்து உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நம்முடைய இதயத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். சில நேரம் நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கலைங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்லாம் கூட நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் புதுப்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக அவர் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுடைய இதயத்தில் நீங்கள் தேவனுக்கு ஒரு இடத்தை தாங்க. அவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய நோக்கத்தை உங்களுக்கு தருகிறார். ஒரு புதிய தொடக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறார். இதை நீங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை நீங்கள் தேடணும். அதை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ரட்சிப்பின் நாள் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால நிச்சயமா உங்களுடைய இதயத்தில் தேவனுக்கு ஒரு இடத்தை தாங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். இதில் உங்களுக்கு ஜெப உதவி ஏதாவது தேவைப்பட்டா எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 28ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனலில் லைவ் ப்ரேயர் மதியம் 3 மணிக்கே நடக்க இருக்குது. மறக்காமல் இதில் நீங்கள் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு பல நேரங்கள்ல நம்ம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்திலேயே இருப்போம்.
எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கலையே, இந்த முறை மட்டும் கிடைச்சிருமான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா இந்த புது வருஷத்துல நீங்க மனம் தளராதீங்க. தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஜனவரி 18 இருந்து 28 தேதி வரைக்கும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீம் மத்தியானம் 3 மணிக்கு லைவ்ல பிரேயர் பண்ண போறோம். இந்த பிரேயர்ல மறக்காம கலந்துக்கிட்டு வலிமைய பெறுங்க. ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச் ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக சிபிஎன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், மாற்றி அமைக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஜப்பானிய மண்பாண்ட கலை ஞாபகத்துக்கு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மண்பாண்டம் உடைஞ்சு போயிட்டு அப்படின்னா தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் அந்த துகள்கள் வச்சு அந்த மண்பாண்டத்தை மறுபடியும் அவங்க சீரமைக்கிறாங்க, ரொம்ப அழகாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, விலை உயர்ந்ததாக மாற்றிருந்தாங்க அந்த மண்பாண்டத்தை. அது உடஞ்சி போகிற முன்னாடி வரைக்கும் அது சாதாரண ஒரு மண்பாண்டமாக இருக்குது. ஆனால் உடஞ்சி போன அந்த மண்பாண்டத்தை இவங்க தங்கம், வெள்ளியெல்லாம் வச்சு மறுசீரமைத்து ஒரு விலை உயர்ந்த மண்பாண்டமாக மாற்றுறாங்க. நம்முடைய தேவனும் கூட அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை உடைந்து போய்விட்டதா, அவர் நம்மை விலை உயர்ந்த பாத்திரமாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம், வாங்க பார்க்கலாம். தேவனுடன் இருக்கும் என்னுடைய உடைந்து போன உறவை புதுப்பிப்பது எப்படி? இது ஒரு அருமையான கேள்வி. நம்முடைய தேவன் கடவுள் மட்டும் கிடையாது, அவர் ஒரு தந்தையும் கூட. பைபிளில் உங்களுக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். கெட்ட குமாரன் கதை உங்களுக்கு தெரியும். அந்த இளைய குமாரன் தன்னுடைய தந்தையிடம் இருந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கிக்கிட்டு அவர் போயிருந்தாரு. ஆனால் போய் என்ன பண்ணுறாரு, அவருடைய சொத்துக்கள்லாம் அழிஞ்ச பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து நினச்சி பார்க்காரு, அந்த இடத்துல எங்கள் அப்பா கிட்ட இருக்க அடிமை கூட எவ்வளோ நல்லா இருக்கான், நான் இப்படி இருக்கேனே, நான் மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட போவேன், என்னை மகனாக ஏற்றுக்கிட்டாலும் ஒரு அடிமையாவது எங்கள் அப்பா கிட்ட நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி வரும்போது அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, ஓடி வந்து அந்த மகனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவருக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்முடைய தேவனுமே அப்படி தான். நீங்கள் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் மறுபடியும் உங்களை அவர் குற்றவாளியாக்காமல் கட்டி அணைத்து உங்களை அவர் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால் நீங்கள் திரும்பியும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு நண்பர்களோடு இருக்கும் என்னுடைய உறவு பலவீனமாகவோ அல்லது இதற்கு முன் இருந்தது போல் இல்லாதது மாதிரி தெரிகிறது. நண்பர்களோடு என்னுடைய நட்பை எவ்வாறு மீண்டும் நான் புதுப்பிக்கலாம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நம்ம திருமணத்திற்கு பிறகு எல்லா உறவுகளையுமே நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். அதுவும் குழந்தைங்க பிறந்த பிறகு திருமண உறவை கூட நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோம். ஆனால் தேவன் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருகிறவர். நாமும் கூட நம்முடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. நம்முடைய உறவுகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நம்முடைய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உறவுகள், நட்புகள், அவங்களுக்கு நம்ம நேரம் செலவழிக்க நாம் சுதந்திரத்தை தர வேண்டும். அதை தேவனுமே விரும்புகிறார்.
உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டையும் இதே மாதிரி சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதும் நம்ம புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்பை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தாங்க கர்த்தாவே. நவமான இருதயத்தை தருவே நீங்க சொல்லியிருக்கீங்க. பைபிள்ல நிறைய எங்களுக்கு வாக்குத்தத்த வசனத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய மாற்றத்தை தாங்க கர்த்தாவே. இதே வேலையிலே எனக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா, ஒரு புதிய தொடக்கம் வருமான்னு காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்க தாங்க கர்த்தாவே. இதோ உடல் பலவீனமானவர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில உடல் நலத்துல ஒரு புதிய தொடக்கத்தை நீங்க தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க. நீர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சிருக்கலாம், அல்லது யாராவது இப்போ உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவனை ரொம்ப நேசிக்கிறீங்க. அவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு நன்மையாக மாறும். இந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக பிடிச்சிட்டு நீங்கள் முன்னேறுங்க. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சாஜி சிஜி அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையை தேவன் எப்படி ஒரு புதிய தொடக்கத்தை தந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய தொடக்கத்தை தர விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதோட நான் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.